ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. துயர்கெடும் கடிதடைந்து வந்து அடியவர் தொழுமின் உயர்கொள் சோலை ஒன்தடமணியொளி திருமோகூர் பெயர்களாயிரமுடைய வல்லரக் கற்புக்கழுந்த தயரதன் பெற்ற மரதகமணித்தடத்தினையே. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான மோகன கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான திருமோகூர் ஸ்தல புராணத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். மத்ய புராணத்தினாலும் பிரம்மாண்ட புராணத்தினாலும் வர்ணிக்கப்பட்டதான உத்தமமான ஸ்தல புராணம். மத்ய புராணத்திலே க்ஷீராப்தி மதனம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலை அமிர்தத்துக்காக கடைந்த நிகழ்ச்சி வர்ணிக்கப்பட்டுள்ளது. அந்த அமிர்த மதனத்துக்கு சம்பந்தமுடைய க்ஷேத்திரமாக இந்த க்ஷேத்திரம் விளங்குகிறதுன்றது மத்ய புராணத்தினாலே சொல்லப்பட்டது. ஒரு சமயம் தேவர்கள் எல்லாம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை திருப்பார்கடலிலே சென்று சேவித்து தாங்கள் நீண்ட நெடுங்காலம் வரைக்கும் சாகாமல் இருக்கக்கூடியதான வரத்தை பிரார்த்தித்தார்கள். அந்த வரம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் அவர்கள் திருப்பார்கடலிலே இருக்கக்கூடியதான அமிர்தத்தை சாப்பிட வேண்டும் என்று எம்பெருமான் தெரிவித்தான். அப்படியானால் அமிர்தத்தை அனுகிரகிக்க வேணும் அப்படின்னு தேவர்கள் பிரார்த்திச்சா, அமிர்தம் சாதாரணமா கிடைச்சிடாது, எந்த ஒரு பலனும் சாதாரணமா கிடைச்சிடாது, ஏதானும் பிரயத்தனம் பண்ணணும். பிரயத்தனமே பண்ணாமல் தானாக கிடைக்கக்கூடியதான வசந்த வஸ்துவுக்கு மதிப்பு குறைவு. திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய அமிர்தம் மட்டுமல்ல, நிறைய வஸ்துக்கள் ரொம்ப சாரமா உத்தமமான சிரேஷ்டமான வஸ்துக்கள்லாம் திருப்பார்கடல்ல உண்டு. எப்படியானா ஒரு மோரை கடைஞ்சு அதுல இருந்து சாரமா வெண்ணெய் எடுக்கிறோமோ அந்த மாதிரி திருப்பார்கடல்ல நிறைய சாரதரமான வஸ்துக்கள், சாரதமமான வஸ்துக்கள், வசந்த வஸ்துக்கள் உண்டு. அதனால கிடைக்கக்கூடியதான பலன் உங்களுக்கு பெருசு. பிரளய காலம் வரைக்கும் நீங்கள் அழியாமல் இருப்பீர்கள், மகா பிரளயம் வரைக்கும் அழியாமல் இருப்பீர்கள். இங்கே மகா பிரளயம் வரைக்கும் அப்படின்னு அத்தனை பெரிய ஆயுள் இவாளுக்கு பெருமாள் சொல்லி இருந்தாலும் கூட மகா பிரளயம் வரைக்கும் அப்படின்னு ஒரு கெடுவும் விதிச்சுட்டார் பெருமாள். அதனால அவளுக்கு மரணம் உண்டு. நீண்ட நெடுங்காலம் உயிரோடு இருப்பாளே ஒழிய அதன் பிறகு அந்த பதவியிலிருந்து அவ மரித்து அந்த சரீரத்தை விட்டு அவளுடைய கர்மாவுக்கேற்ப திரும்ப ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு அந்த சரீரத்துல சம்பாதிக்கக்கூடியதான பாவ புண்ணியங்கள் என்ன, அதுக்கு அவ அனுபவிக்கக்கூடியதான தண்டனைகள் என்ன, சுக போகங்கள் என்ன, அப்படி சாதாரண மனுஷாலாட்டமா அவ வாழ்ந்துட்டு வரச்ச என்னைக்கான ஒரு நாள் மோட்சத்துக்காக ஏதானும் பண்ணாலானா, ஒரு பக்தி யோகமோ பிரபத்தியோ தபசோ யாகமோ ஏதானும் பண்ணி பெருமாள் அனுகிரகிச்சு சரணாகத்தியில் அவளை மூட்டி மோட்சம் கொடுப்பானே ஒழிய இவா தேவர்களா இருக்கிறதுன்றதே இவாளுக்கு மோட்சத்துக்கு சமானமான ஆனந்தம்னு கிடையாது. இவா தேவர்களா இருக்கிறதுனாலேயே இவாளுக்கு மோட்சம் கிடைச்சிடும்னு கிடையாது. எப்படி பார்த்தாலும் சரணாகதி பண்ணிக்கொள்ளாத ஒரு பாமரனுக்கும் தேவர்களுக்கும் பெருசா வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. இவன் ஞானம் குறைவு, அவளுக்கு கொஞ்சம் அதிகம். இவனுக்கு சக்தி குறைவு, அவளுக்கு அதிகம். இவனுக்கு லைஃப் ஸ்பேன் குறைவு, அவளுக்கு அதிகம். அவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய ரெண்டு பேருக்குமே மோட்சம் கிடையாது. ரெண்டு பேருமே கர்மத்துக்கு அனுகுணமாக தான் வாழ்ந்தானோம். எது உத்தமம் அப்படின்னா, புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் எப்படி துக்கமே கலக்காமல் பரிசுத்தமான பரிபூர்ணமான ஆனந்தத்தோட இருக்கிறானோ அந்த மாதிரியான ஆனந்தத்தை எம்பெருமானுக்கு சமானமாக ஒரு ஜீவன் பெற்றால் அதுதான் வசதி அவனுக்கு. அததான் மோட்சம்னு சொல்றோம். அந்த மோட்சத்துக்கு பக்தியோ பிரபத்தியோ அனுஷ்டித்தால் தான் கிடைக்கும். இந்த மாதிரி எந்த வசந்த பலன் கிடைக்கணும்னாலும் அதுக்குன்னு ஒரு பெரிய பிரயத்தனம் பண்ணணும். நீங்க சாகாமல் இருக்கக்கூடிய வரத்தை கேட்கறங்கோ, அதுக்கு அமிர்தம் தரேன்னு சொன்னா அதையும் கொடுன்னு கேட்கறங்கோ, அதுக்கு நீங்க பிரயத்தனப்படணும்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த திருப்பார்கடலை கடைய வேணும். எப்படியானா மோர் கடையிறச்ச அதுல இருந்து சாரமான வஸ்துன்னு சொல்லக்கூடிய வெண்ணெய் திரண்டு வரதோ அந்த வெண்ணெயை அப்படியே வேணாலும் பயன்படுத்திக்கலாம், அதை உருக்கி நெய்யாக வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம்னு சொல்றோமே.
அந்த மாதிரி திருப்பார்கடலை கடைகிற போது அதுல இருக்கக்கூடிய வெண்ணெய் போல சாரமான வஸ்துக்கள்லாம் ஒண்ணு ஒண்ணா வரும். அதிலே உங்களுக்கு தேவையான அமிர்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு பெருமாள் சாதிச்சார். சரினவா பெருமாளை திரும்பவும் சேவிச்சு எம்பெருமான் இந்த காரியத்தை நடத்தி வைக்கணும், எப்படி கடையிறதுன்னு சொல்லணும், யார் யார் என்னென்ன பண்றதுன்னு நியமிக்கணும்னு கேட்டா. அப்போ பெருமாள் சொன்னார், திருப்பார்கடலை கடையிறதுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் பெரிய காரியம். கேவலம் உங்களால மட்டுமே இந்த காரியத்தை பண்ணிட முடியாது. நானே நேரடியா இறங்கி உங்களுக்கு சகாயம் பண்ணி அனுகூலம் பண்ணாதான் அந்த காரியம் ஆகும். அதனால மந்திரமலைன்னு சொல்லக்கூடியதான மந்திர பர்வதத்தை கடையக்கூடிய மத்தாக பெருமாள் நியமித்தான். வாசுகின்னு சொல்லக்கூடியதான சர்ப்பத்தை மத்திலே சுற்றி கடையக்கூடிய கயிறு போல பயன்படுத்தும்படியாக எம்பெருமான் நியமித்தான். இப்படி திருப்பார்கடல் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பானை, மோர் பானைக்கு நடுவே மந்திர பர்வதம்னு சொல்லக்கூடியதான மத்தை இட்டு கடை கயிறாக வாசுகின்னு சொல்லக்கூடியதான நாகத்தை அதிலே சுற்றி 2 பக்கம் கடையணும். தேவர்கள்லாம் கடையங்கோன்னு பெருமாள் நியமிக்கிறார். உடனே அசுரால்லாம் எங்களுக்கும் அமிர்தம் வேணும் அப்படின்னு வந்தா எம்பெருமான் நினைச்சார், இதுகள்லாம் சாதாரணமாவே அதர்மத்தை அப்படி கோலோச்சுண்டு தர்மத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு மகான்களா நல்லவாளா சாதுக்களா சத்துக்களா இருக்கிறவாளெல்லாம் வெறுத்து வாயில போட்டுக்கிறதுகள். என்ன இதுங்கெல்லாம் அமிர்தம் சாப்பிட்டு சாகாம இருந்ததானா லோகத்தையே இல்லாத பண்ணிடும். இருந்தாலும் வந்து கேட்டுடுத்து இதுங்க எப்படி நல்லவாளாட்டமா வேஷம் போட்டு வந்து அமிர்தம் வேணும்னு கேட்டு அதை சாட்ட உடனே இதுங்க சாகாம இருந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் ஹிம்சை பண்ணலாம்னு சொல்லி ஒரு வேஷம் போட்டு ஒரு ஹிடன் அஜெண்டாவோட வந்திருக்கோம். அதே மாதிரி இதுங்க வழியிலேயே போய் இதுங்களை அடிக்கிறதுன்னு பெருமாள் என்ன பண்ணினார், ஒரு பக்கம் தேவர்கள் கடைங்கோ, ஒரு பக்கம் அசுரா கடைங்கோ, யார் பக்கம் என்ன தோன்றதோ அது அவளுக்குன்னு சொல்லும்படியாக பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்ணினார். அல்லது நீங்க கடைங்கோ, யாருக்கு என்ன தரதுன்றத நான் முடிவு பண்றேன் அப்படின்னு பெருமாள் சொன்னார். சரின்னு உட்பட்டா. இப்போ இந்த மந்திர பர்வதம்னு சொல்லக்கூடியது பெரிய மலை, நல்ல வெயிட்டா இருக்கக்கூடிய மலை. அத சமுத்திரத்துல போட்டா என்ன ஆயிடும், எடை குறைவா இருக்கக்கூடிய வஸ்துவெல்லாம் சமுத்திரத்துல முதக்கும். ஒரு இலைய போடுறா முதக்கிறது. ஒரு பெரிய கனமான பாறை, ஒரு பர்வதம், அதுவும் மந்திர பர்வதம் எல்லாம் போட்டா மூழ்கி போயிடும். ஒன்னும் மத்த உள்ள போயிடுத்துன்னா எப்படி கிடையாது. அதனால பெருமாள் ஆச்சரியமான கடினமான கூடோடு கூட இருக்கக்கூடிய ஒரு கூர்ம அவதாரம் பண்ணி ஒரு ஆமையாக மாறி அந்த மந்திர பர்வதத்தை தன்னுடைய ஓட்டிலே முதுகிலே சுமந்து அது திருப்பார்கடலிலே அழிந்து விடாமல் பார்த்து கொண்டான் பெருமாள். இந்த தேவர்களுக்கு அந்தரியாமையாக இருந்து கொண்டு பெருமாளே அந்த க்ஷீராப்தி மதனம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலை கடக்கூடிய வைபவத்தை பண்ணி வைத்தான். அப்படி கடைந்த போது முதல்ல கொடுமையான விஷம் அதுல இருந்து வெளியில வந்தது. காலக்கூட்ட விஷம், ஆலகால விஷம் எல்லாம் சொல்றாலே அந்த மோசமான விஷம். அதை சாப்பிட வேண்டாம், அதனுடைய வாசனையை லேசா முகந்தாலும் கூட ஒருத்தன் செத்து போயிடுவான். தெரியாம அதனுடையதான ஒரு துளி உடம்புல பட்டாலும் கூட போறோம், வாயில பட்டு வயிற்றுக்கு போனோம்னு இல்ல, தெரியாம துளி ஒரு உடம்புல பட்டாலும் கூட அவனுக்கு மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப கொடுமையான விஷம் அது வந்தது. அதை ருத்ரன் தான் ஏற்றுக்கொள்வதாக சொல்லி சாட்டான். சாட்டபடினாலே ருத்ரனுக்கு நீலகண்டன் அப்படின்னு பேரு. விஷம் சாட்டா அந்த விஷம் உடம்புல பரவித்தானா அவளுக்கு உடம்பெல்லாம் நீளமா போயிடுறது. ஒன்னும் அந்த மாதிரி சாட்ட உடனே கழுத்தெல்லாம் நீளமாக ஆரம்பிச்சது. ஏதோ பண்றாப்புல இருந்தது. கவலைப்படாதே, எல்லாரும் சுகமான வஸ்துக்களை தான் அனுபவிக்கணும்னு நினைப்பா. ஆனா நீ கஷ்டமான வஸ்துவை ஏத்துக்கணும்னு நினைச்ச பாத்தியா, மத்த யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு. அதனால அந்த விஷம் உன்னை ஒன்னும் பண்ணாதபடிக்கு நான் அனுகிரகம் பண்றேன். அந்த விஷம் கழுத்துக்கு கீழே இறங்கி ஏதானும் உள்ள போச்சுன்னாதான் உனக்கு ஏதானும் ஆகும். அது கழுத்தோட நிக்கும்படியா நான் அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி பெருமாள் கழுத்தோட நிக்க வச்சுட்டான். அதனால ருத்ரனுடைய கண்டம் கழுத்து வரைக்கும் நீளமாக காணப்படுகிறபடினாலே ருத்ரனுக்கு நீலகண்டன் ஒரு பெயர் வந்தது. அதுக்கு பிறகு சந்திரன் தோன்றினான். அதன் பிறகு உச்சை ஸ்ரவஸ்னு சொல்லக்கூடிய குதிரை தோன்றித்து. அதன் பிறகு கற்பக விருட்சம் தோன்றித்து. அதன் பிறகு ஐராவதம்னு சொல்லக்கூடிய யானை தோணித்து. அதன் பிறகு அகல்யான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தோன்றினாள். அதன் பிறகு சர்வலோக மாதாவாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஸ்ரீதேவி நாச்சியார் பெரிய பிராட்டியார் தோன்றினாள். அதன் பிறகு ஜீவாத்மாக்களுடைய அபிமானி தேவதைன்னு சொல்லக்கூடியதான கௌஸ்துப ரத்தனமும் தோணித்து. கடைசியா எந்த அமிர்தத்துக்காக தேவர்கள் திருப்பார்கடலை கடைந்தார்களோ
அந்த அமிர்தம் வெளியே வந்தது. இதுல ஒன்னொன்னுத்த ஒருத்தர் பங்கு போட்டுண்டா. உச்சை சிரவஸ்னு சொல்லக்கூடிய குதிரையும் ஐராவதம்னு சொல்லக்கூடிய யானையும் இந்திரனுக்கு சொந்தமாக இந்திரனை போய் அடைந்தன. காமதேனுன்னு சொல்லக்கூடிய பசுவை வசிஷ்டர் தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். அகல்யான்னு சொல்லக்கூடிய பெண்ணை கௌதம முனிவர் தனக்கு சொந்தமாக்கி கொண்டு தன்னுடைய பாரியையா கல்யாணம் பண்ணிட்டார். விஷத்தை சந்திரனும் ருத்ரனும் பெற்றார்கள் அப்படின்னு சொல்றா. அதனாலதான் சந்திரனுக்கு கலங்கம் இருப்பதாகவும் புராணம் சொல்றது. இருக்கிறதுலயே உத்தமமான வஸ்து அப்படின்னு மத்தவா கண்ணுக்கு தெரியறது எதுன்னா அமிர்தம். ஏன்னா அதை சாட்டா ரொம்ப நாள் சாகாம இருக்கலாம். ஆனால் அந்த அமிர்தத்துக்கும் ஒரு கால அளவு இருக்கும். அப்போ நீண்ட காலம் பலன் தரக்கூடிய வஸ்து, ஆனா என்னைக்கும் நிரந்தரமான வஸ்து இல்லை, சாஸ்வதமான வஸ்து இல்லை. இப்ப அதை விடவும் உத்தமமான வஸ்து எது? அந்த வஸ்து எதுன்னு பார்த்து அந்த வஸ்துவை சொந்தமாக்கி கொள்பவன் தான் அறிவிலே சிறந்தவன் புரிஞ்சுக்கணும். உத்கிருஷ்டமான ஞானத்தை உடையவன், சாரமான ஞானத்தை உடையவன். வந்த எல்லா வஸ்துக்கள்லயும் உத்தமமான வஸ்து ஜீவாத்மான்னு சொல்லக்கூடியதான வஸ்து. எப்படி எம்பெருமான் எப்போதும் இருக்கிறானோ, எப்படி வேதம் எப்போதும் இருக்கிறதோ, எப்படி பிரகிருதி எப்போதும் இருக்கிறதோ, எப்படி ஆத்மாக்கள் எப்போதும் இருக்கிறதோன்னு எல்லாம் சொல்றோமே, நித்தியம் அப்படின்னு அனாதின்னு சொல்றோமே, அந்த ஆத்மா அதாவது ஜீவாத்மாக்களினுடைய அபிமானி தேவதையான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் ஜீவாத்மா கௌஸ்துப ரத்னம்னு சொல்லக்கூடிய நித்தியசூரிய ரத்னத்தை எம்பெருமான் தன்னுடைய திருமார்பிலே சேர்த்துக் கொண்டான். அவன் தன்னுடைய திருவாபரணமாக அணிந்து கொண்டான். ஆத்மான்னு சொல்லக்கூடிய வஸ்துவை அதற்கு சொந்தக்காரனான பரமாத்மா இது எனக்கே சொந்தம்னு ஸ்வீகரிச்சுட்டான். அடுத்தபடியா லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியாரை இவள் என்னுடையவள்னு சொல்லி எம்பெருமான் திருக்கரம் பற்றி கொண்டான். எல்லா தேவர்கள், பிரம்மாவென்ன, ருத்ரன் என்ன, இந்திரன் என்ன, 33 கோடி தேவர்கள் என்ன, இவெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறச்சேயே பிராட்டின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவி எம்பெருமானுடைய திருமார்பிலே ஏறி தன்னுடையதான நிரந்தர வாசஸ்தானத்திலே அமர்ந்தால், இப்படி உத்தமமான ஜீவாத்மாவையும் ஜீவாத்மாவினுடைய அபிமானி தேவதையான கௌஸ்துப ரத்னத்தையும் சாட்சாத் பெரிய பிராட்டியாரையும் எம்பெருமான் தன்னதாக்கி கொண்டான். இதுல இருந்து என்ன விஷயம் தெரியறதுன்னா, ராகவத்வே அபவத் சீதாக ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அப்படின்னு விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு. பெருமாள் ராமனாவதாரம் பண்றச்ச பிராட்டி சீதையாவதாரம் பண்றா. பெருமாள் கண்ணனாவதாரம் பண்றச்ச பிராட்டி ருக்மிணி அவதாரம் பண்றா. எம்பெருமான் எந்த திருமேனி எடுத்துட்டாலும் எந்த திருநாமத்தோடு வந்தாலும் அதுக்கேற்ப ஒரு திருநாமத்தோடும் திருமேனியோடும் பிராட்டி அவதாரம் பண்ணி எந்த ரூபத்திலும் எந்த அவதாரத்திலும் எந்த கால விசேஷத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சன்னிவேசத்திலும் பெருமாளும் பிராட்டியும் பிரியாமையே இருந்துருக்கா. தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பா. பிரியறதே கிடையாது. இதுல இருந்து ஒண்ணு தெரிகிறது, ஜீவாத்மாக்கள் சுவாபாவிகமாவே அதாவது இயற்கையாகவே யாருக்கு சொந்தம், யாருக்கு அடிமைப்பட்டவான்னா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்குத்தான் அடிமைப்பட்டவர்கள். வேதம் யார பரமாத்மான்னு சொல்றச்ச எவன் லக்ஷ்மி தேவியினுடைய பர்த்தாவாக இருக்கிறானோ, எது லக்ஷ்மி விசிஷ்டமோ அது பிரம்மம்னு லட்சணம் சொல்லித்து. இந்த லக்ஷ்மியானவள் எம்பெருமான் எந்த அவதாரம் எடுத்தாலும் அவனையே மணக்கிறாள். பெருமாள் அழகிய மணவாளனாக வந்த போது கமலவல்லியாக தோன்றி மணந்தாள்னு நேற்று ஆச்சரியமாக அனுபவித்தோம். ஆகையினாலே ஜீவாத்மாவையும் பிராட்டியையும் எம்பெருமான தவிர யாரும் சொந்தம் கொண்டாட முடியாதுன்ற உத்தமமான ரகசியத்தை இங்கே புரிந்து கொள்ள வேணும். பலமுறை ஆழ்வாராச்சாரியாலாம் சாதிக்கிறச்ச ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் எம்பெருமானுக்கு சமானமான மோட்சானந்தத்தை அனுபவிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வராளே. ஸ்ரீவைகுண்டத்துல நாமளும் ஒன்னும் பெருமாளும் ஒன்னும், 2 பேரும் சமம்னா அப்புறம் நமக்கும் பெருமாளுக்கும் என்னன்னா வித்தியாசம்? எல்லாம் ஒண்ணுதானே. இப்ப இங்க இருக்கிற வரைக்கும் பெருமாள் வசதி, நாம தாழ்ச்சி, அங்க போனா 2 பேரும் சமமானா அப்படி இல்ல. எல்லா விதத்திலும் எம்பெருமானுக்கு சமானமான ஞானம், ஆனந்தம், குணங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் நம்மாலே இந்த லோகத்தை சிருஷ்டிக்க முடியாது. ஜகத்காரணத்துவம்னு சொல்லக்கூடியது பெருமாள் பிராட்டிக்கு மட்டுமே உண்டு. பெருமாளுக்கு சமானமா வைகுண்டத்துல இருந்துருக்கேன், அதனால நான் சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறேன்னா அது நம்மளால முடியாது. அதே மாதிரி
பெருமாளுக்கு சமானமான ஸ்தானத்துல நான் வைகுண்டத்துல இருந்துருக்கேன், மத்தவா எனக்கு சரணாகதி பண்ணினாலானா அவளுக்கு நான் மோட்சம் தரேன்னா அதுவும் முடியாது. மோட்சம் பெருமாள் பிராட்டி தான் கொடுக்கணும். மோட்சம் ஜனார்தனாதி சேதே அப்படின்னு வேதம் சொல்றது. பெருமாள் பிராட்டி தான் மோட்சம் தரணும். அதே மாதிரி பெருமாளுக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் எனக்கும் உண்டுன்னு சொன்னால், பிராட்டின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி இருக்காளே அவ நமக்கெல்லாம் தாயார். எம்பெருமான் நமக்கு திருத்தகப்பனார் ஸ்தானம் அப்படின்னா அவனுடைய தர்மபத்னியாக இருக்கக்கூடிய தாயார் இருக்காளே அவ நமக்கு அம்மா. மாதா தேவி துவமசி பகவான் வாசுதேவகா பிதாமே அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சாதிக்கிறார். அதனால லக்ஷ்மி தேவின்னு சொல்லக்கூடியவள் நமக்கு தாயார், நமக்கு ஆச்சாரியை, நமக்கு தெய்வம் அப்படின்னு 3 ஸ்தானங்கள் அவளுக்கு. அவளை சொந்தம் கொண்டாட முடியாது. ஆகையினால என்னைக்கும் ஜீவாத்மாவும் பிராட்டியும் எம்பெருமானுக்கே உரியவர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சூக்ஷ்மத்தை புரிந்து கொள்ளாதவான்னு பார்த்தா யாரு இதுல? சந்தேகமே இல்லை, ஜீவாத்மா தான். பிராட்டிக்கு என்னைக்கும் எம்பெருமான் தான் தன் பர்த்தா, அவனைத்தான் அடைய வேண்டும்னு தெரியும். ஏன்னால் சைத்தன்ய ஸ்தன்யதாயினேம் அப்படின்னு எல்லாருக்கும் ஞானப்பாலை ஊட்டக்கூடிய தாயவோ அவளுக்கு ஞானம் இல்லாமல் இருக்குமா? ஜீவாத்மா இருக்கிறானே அவனும் நல்ல ஞானமே வடிவானவன் தான். இருந்தாலும் இந்த பிரகிருத்தில அவன் பாவ புண்ணியங்கள்ல பிறந்து பிரகிருதி அவனை மூடின்னு இருக்கிறச்ச மறைச்சுன்னு இருக்கிறச்ச அவனுக்கு தன்னுடைய சொந்த ஞானம் வேலை பண்றது இல்லை. அப்போ எந்த தேவதைக்கு ஜீவாத்மா சொந்தம் இல்லையோ அதையெல்லாம் தெய்வம்னு நினைச்சுண்டு அது தன்னை ரட்சிக்கும்னு சொல்லி அதன் காலில் போய் உழுந்து கிடக்குறானே, அந்த அஞ்ஞானம் யாருக்கு உண்டு? ஜீவனுக்கே உண்டு. பெருமாள் ஜீவனுக்கு ஞானம்னு ஒண்ணு கொடுத்திருக்கான். பிரமாணங்கள் சாஸ்திரங்களை கொடுத்திருக்கான், எப்படி வாழணும் வாழக்கூடாதுன்னு. ஞானத்தை கொண்டு சாஸ்திரங்களை துணையாக கொண்டு நல்ல வழியிலே வாழ்ந்து பக்தியோ பிரபத்தியோ பண்ணினால் அவனுக்கு அந்த ஜீவாத்மாவுக்கு சொந்தமான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடையதான லோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான சூக்ஷ்மத்தை இங்கு தெரிஞ்சுக்கணும். எப்படி மோர்ல இருந்து சாரமான வெண்ணைய கண்ணன் சாட்டானோ அந்த மாதிரி திருப்பார்கடல்ல இருந்து சாரமான ஜீவாத்மாவினுடைய அபிமானி தேவத்தையையும் பெரிய பிராட்டியாரையும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். இதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் உண்டு. என்னன்னா, பிராட்டி திருப்பார்கடல் கடையிற போதுதான் தோன்றினாளா? அதுக்கு முன்னால பிராட்டி இல்லையா? சரி, அப்படியே வச்சுக்கலாம். திருப்பார்கடல் கடைந்த போதுதான் பிராட்டி அவதாரம் பண்ணினா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிராட்டி இல்லைன்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடியே தேவர்கள் எல்லாம் இருந்திருக்கா, அசுரர்கள் எல்லாம் இருந்திருக்கா, கேவலம் அசுரன் எல்லாம் இருந்திருக்கான். கேவலம் ஒரு நியமன பதவியில கொஞ்ச நாள்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய தேவர்கள்லாம் இருக்கா. அவளுக்கெல்லாம் பின்னாடி வந்த பிராட்டி எப்படி ஜெகத்காரணமாக முடியும்? அவ எப்படி மோட்சம் தர முடியும்? அவ எப்படி நமக்கு தாயாராரா? அவளை எப்படி ஈஸ்வரன்னு சொல்றதுன்னா நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறா. அது பிராட்டியினுடைய அவதாரம். பெருமாளும் பிராட்டியும் எப்பவும் இருந்துட்டுதான் இருக்கா. ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியறது கிடையாது. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஒண்டொடியால் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் ஈன்ற உயிரெல்லாம் உய்யன்னு சாதிக்கிறார். சிருஷ்டி பண்றச்சேயே பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துதான் பண்ணிருக்கான்னு சொல்றார். அப்போ திருப்பார்கடல் கடைந்த போதுதான் பிராட்டி தோன்றினான்னு சொன்னா, அப்ப அது வரைக்கும் எங்க இருந்தா பிராட்டி? எல்லா இடத்துலயும் இருக்கா. அந்த மாதிரி திருப்பார்கடல்ல இருந்து வெளிப்பட்டால் அவதாரம் பண்ணினாள். பெருமாள் ராவணா அவதாரம் பண்ணினான்னு சொன்னா அதுக்கு முன்னாடி பெருமாளே இல்லையா? அப்படின்ற மாதிரிதான் இதுவும். அந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேணும். இப்போ இந்த அமிர்தத்துக்கு தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டுண்டா உடனே சர்வ ஜாக்கிரதையா அசுராளுக்கு மட்டும் அமிர்தத்தை கொடுக்கவே கூடாது, தேவர்களாவது சொன்ன பேச்சு கேட்டு ஒழுங்கா இருப்பா, அவளுக்கு மட்டும் அமிர்தம் போய் சேரும்படியா பாத்துக்கணும்னு பெருமாள் என்ன பண்ணினார், அவளுடையதான புத்தியை எப்படி சஞ்சலம் படுத்தி அவளுக்கு அமிர்தம் தராம பண்ணலான்னு பார்த்த போது அவளுடைய வீக்னஸ புரிஞ்சுண்டு லோகத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு அழகான பெண்ணா ரூபசுந்தரியா லாவண்யத்தோடைய கூட மோகனாவதாரம் பண்ணி ஒரு மோகினியாக பெருமாள் வந்தார். நான் உங்க எல்லாருக்கும் பரிமாறுறேன், எல்லாருக்கும் அமிர்தத்தை பங்கிட்டு கொடுக்குறேன், எல்லாரும் சாப்பிடுங்கோ. தேவர்கள்லாம் ஒரு பக்கம் கோஷ்டியா உட்காருங்கோ, அசுரால்லாம் ஒரு பக்கம் கோஷ்டியா உட்காருங்கோ, நானே ஆசையா உங்களுக்கு எல்லாம் பரிமாறுறேன்னு சொன்னான். அவளுடையதான அழகு, அவளுடையதான புன்னகை, அவளுடையதான கண்களிலே இருக்கக்கூடிய காந்தம், வசீகாரம்,
இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நிஜமான பெண் அப்படின்னு நினைச்சுட்டு இந்த பெண் கையால அமிர்தம் சாப்பிடுறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும், கடைசி பட்சமா அவளை பார்த்துண்டான்னு இருக்கலாமேன்னு சொல்லி அசுராலாம் சரின்னு எடுத்த உடனே பெருமாள் என்ன பண்ணினா சாமர்த்தியமா முதல்ல தேவர்கள் பக்கம் போய் எல்லா தேவர்களுக்கும் அமிர்தத்தை கொடுத்துட்டு கடைசியில தீந்து போயிடுத்துன்னு சொல்லி அவளுக்கு இல்லைன்னு சொல்லலாம்னு பெருமாள் அப்படியே வஞ்சிக்க திருவுள்ளம் பண்ணினான். இந்த ரகசியத்தை எப்படியோ இந்த அசுரால் கோஷ்டியில உட்கார்ந்துட்டு இருந்த ராகுவும் கேதுவும் தெரிஞ்சு கொடுத்து நம்மளை ஏமாத்த பாக்குறா, அதனால வேற வழி இல்லை, நாம ஏதாவது பண்ணாதான் நமக்கு அமிர்தம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுன்னு சொல்லி தேவாலாட்டமா வேஷம் போட்டு தேவகோஷ்டியில போய் உட்கார்ந்து எடுத்து மோகினி கொடுத்தா அமிர்தம் சாப்பிட்டு எடுத்து சூரிய சந்திரா 2 பேர் என்ன பண்ணினா இவா 2 பேரும் தேவர்களே அல்ல, அசுரா தேவாலாட்டமா வேஷம் போட்டு வந்து அமிர்தம் வாங்கி சாட்டா, ஆகையினால இவாளுக்கு ஏதானும் தகுந்த தண்டனை கொடுக்கணும்னு பெருமாளை பிரார்த்திக்கிறார் மோகினியை பார்த்து. உடனே பெருமாள் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அவ கழுத்துல ஏவ அவளுடைய உடம்பு தனியா தலை தனியா போயிடுத்து. ஆனாலும் அவளுக்கு பிராணன் போல. ஏன் போலன்னா அமிர்தம் சாட்டப்படினாலே. அது என்னைக்கும் போகாதுன்னு இல்ல, பிரளய காலம் வரைக்கும் இருக்கும், பிறகு போகும் தான். மற்ற தேவர்கள்லாம் தலைய உடம்பு ஒன்னா இருக்கா, இது 2 தலை தனியா உடம்பு தனியா இருக்குன்றது மட்டும் வித்தியாசம். இப்படி அமிர்த மதனம் திருப்பார்கடல் கடைந்து அமிர்தம் வெளிவந்தது. பெருமாள் மோகனாவதாரம் பண்ணி மோகினியாக பங்கிட்டு கொடுத்தது. இது எல்லாத்தையும் புராணம் வர்ணிச்சுட்டு வர்றது. அதுக்கும் இந்த ஸ்தல புராணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, எல்லா தேவர்களையும் ரட்சிப்பதற்காக அவர்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு மோகினி வேஷத்திலே வந்து அமிர்த குடத்தை கையிலே எடுத்துக்கொண்டு தேவர்களுக்கு பெருமாள் அமிர்தத்தை அனுகிரகித்ததான க்ஷேத்திரம் இந்த திருமோகூர்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரம் அப்படின்னு மத்ஸ்ய புராணம் தெரிவிக்கிறது. பெருமாள் மோகனாவதாரம் பண்ணி தேவர்களுக்கு அமிர்தத்தை பகிர்ந்து கொடுத்ததான புண்ணிய பூமி. அந்த நன்றியை எம்பெருமானிடத்திலே செலுத்துவதற்காக 33 கோடி தேவர்களும் வந்து இந்த எம்பெருமானை சேவித்தார்கள் அப்படின்னு ஸ்தல புராணமும் சொல்றது. எல்லாம் வந்தா எல்லாரையும் உட்காத்தி வச்சு திருமோகூர்ல பெருமாள் அமிர்தம் கொடுத்தார். பெருமாளுக்கு விசுவாசத்தோடு கூட நன்றி தெரிவிக்கிற விதத்திலே பல காலம் தேவர்கள்லாம் இங்க இருந்து பெருமாளை சேவிச்சென்றது, நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி உற்சவங்கள்லாம் நடத்தி வச்சான்னு ஸ்தல புராணம் வர்ணிக்கிறது. இப்படி ஆச்சரியமா மோகனாவதாரம் பண்ணின க்ஷேத்திரமானபடியினாலே மோகன க்ஷேத்திரம். பெருமாள் மோகினியா வந்தான், அதனால மோகினியினுடைய ஊர் மோகினியூர், மோகியூர், மோகூர் அப்படின்னு ஆயிடுது. அல்லது தமிழ்ல மோகம் அப்படின்னா கவர்ச்சி, எல்லோரையும் மோகம் கொள்ள செய்யும்படியான ஒரு அழகோடைய கூட கவர்ச்சியோடைய கூட பெருமாள் மோகினியா வந்தபடினாலே மோகூர் அப்படின்னு தமிழ்லயும் இதற்கு பெயர் அப்படின்னு பாக்குறோம். இப்படி இவா திருப்பார்கடலை கடைந்த போது என்ன சர்வ ஜாக்கிரதையா மோர கடைஞ்சாலும் துளியானோ செதறி கீழே விழாம இருக்குமா, அந்த மாதிரி இவா திருப்பார்கடலை கடைந்த போது க்ஷீரசமுத்திரம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலுடையதான தீர்த்தம் ஒரு துளி செதறி திருமோகூர்ல வந்து விழுந்துதான். இத தேவர்கள் எல்லாம் கவனிச்சா. ஆச்சரியமான திருப்பார்கடல் தீர்த்தமாச்சு, பிராட்டி அவதாரம் பண்ணின பெருமையுடைய தீர்த்தமாச்சு, பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய தீர்த்தம் பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தமாச்சு. அதனால பகவானுடையதான ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஒரு நாளும் வீணாக்க கூடாது, இது மற்றவர்களுக்கெல்லாம் பயன்படும்படியாக பண்ணணும்னு சொல்லி தேவர்கள்லாம் சேர்ந்து அங்க ஒரு குளத்தை வெட்டினான், ஒரு தடாகத்தை ஏற்பாடு பண்ணினான். அதிலே அந்த துளி திருப்பார்கடல் தீர்த்தத்தை இட்டு நிரப்பிய போது அந்த குளம் முழுக்க திருப்பார்கடல் தீர்த்தமாச்சு. ஆகையினாலே இந்த தீர்த்தத்திற்கு புஷ்கரணிக்கு க்ஷீராப்தி தீர்த்தம் அல்லது திருப்பார்கடல் தீர்த்தம் என்று பெயர் ஏற்பட்டதுன்னு மத்ஸ்ய புராணம் தெரிவிக்கிறது. இதுல ஒரு சூக்ஷ்ம ஆச்சாரம் தெரிஞ்சுக்கணும். பெருமாளுடைய பிரசாதத்தை எப்படி கையாள்றது? நமக்கு பிரசாதம் அப்படின்னா முதல்ல ஞாபகம் வர்றது சாப்பிடுற வஸ்து, புளியோர, துத்தியோன்னு, சக்கரை பொங்கல். அதையெல்லாம் எப்படி கையாள்றதுன்னு நமக்கு யாரும் சொல்லித்தர வேண்டாம், நன்னா தெரியும். துளி வீணாக்காம சாப்பிட்டுருவோம். ஒரு துளசியோ ஒரு தீர்த்தமோ ஒரு மஞ்ச காப்போ சந்தனமோ குங்குமமோ அக்ஷதையோ இதெல்லாம் கொடுக்குறாளே, பேருக்கு ஏதோ வாங்கி துளி அப்படி நெத்தில இட்டுண்டு எங்கேயான அப்படி கொட்டி வைக்கிறது, இல்ல அப்படி கீழே போட்டு விடுறது, இல்ல ஆத்துக்கு எடுத்து வச்சு குப்பையில போடுறது. சில பேருக்கு இப்பெல்லாம் கோவில்ல பெரும்பாலும் பெருமாள் கோவில்ல நிறைய துளசி கிடைக்கிறது. ஒரு காலத்துல எல்லாம் துளசியை வந்து சாஸ்திரோக்தமா போய் கிரகிப்பா. இப்பெல்லாம் சர்வசாதாரணமா மார்க்கெட்ல கிடைக்கிறது, நிறைய அப்படி சரமா தொடுத்து விற்கிறா. பெருமாளை சேவிக்க போறதா வேணும்னு கேட்கிறாளோ இல்லையோ,
பெருமாளுக்கு துளசி வாங்கிட்டு போனா நல்லது, வாங்கிக்கோங்கன்னு சொல்லி இவாளே வந்து 50 ரூபாய் 100 ரூபான்னு ஏதோ பெருசா ஒண்ணு கொடுக்குறா மாலையாட்டமா. அத்தனை துளசியும் பெருமாளுக்கு என்ன பண்ணுவா, அப்படியே சாத்திட்டு தூக்கி போட்டு விடுறா, ஒரு இடத்துல வச்சு விடுறா. பெருமாள் துளசி இருக்கு, பிரசாதம் போறச்ச வேணுன்றவா எடுத்துக்கோங்கன்னு சொன்னா ஒரு 2 இலையை கிள்ளி கண்ணில் ஒத்திண்டு வாயில போட்டுண்டா போறாதோ. அத்த அப்படியே மாலையாட்டமா எடுத்துண்டு கையில தொங்க விட்டுண்டு வேற வராத்த. அப்படி தொங்க விட்டுண்டு வரச்ச என்ன ஆறுது, இவாளுடைய கை இவாளுடைய கால் முட்டிக்கு கீழே வரச்ச அதுக்கும் கீழே இவ கையில இருக்கிற பெருமாள் திருமேனி சம்பந்தப்பட்டதான துளசி சரம் அப்படியே தொங்கிண்டு ஆடிண்டு வரும். அதுல கால்ல இருக்கிற மண்ணு செருப்புல இருக்கிற மண் எல்லாம் படுறச்ச எத்தனை அபச்சாரம் அது. அந்த துளசியோ பெருமாளுக்கு சமர்ப்பிச்ச புஷ்பமாலையில இருக்கக்கூடிய புஷ்பமோ உதிர்ந்து அதை 4 பேர் காலில் மிதிச்சாலோ இல்ல இவன் காலில் மிதிச்சாலோ எத்தனை பாப்பம் அது. பகவானுடையதான பிரசாதத்தை இடுப்புக்கு மேல வச்சுக்கணுமே ஒழிய இடுப்புக்கு கீழே எடுத்துட்டு வரக்கூடாது. எப்பவும் பெருமாளுடைய பிரசாதத்தை அப்படி பையில போட்டு அப்படி கரிகா பை எடுத்துட்டு வர மாதிரி காலுக்கு சமானமா தொங்க விட்டு வரதெல்லாம் கூடாது. கௌரவமா எடுத்துட்டு வரணும். மடப்பள்ளியிலேருந்து பெருமாளுக்கு தலை எடுத்துட்டு போறா, எப்படி எடுத்துட்டு போறா, தலை மேல வச்சுண்டோ தோல் மேல வச்சுண்டோ எடுத்துட்டு போறா. எங்கேயானும் கட்டப்பையில வச்சுட்டு தொங்க விட்டுட்டு போறாளா? அந்த மாதிரிதான் சர்வ ஜாக்கிரதையா எடுத்துட்டு வரணும். பெருமாள் அம்சேஞ்சா விட்டு பிரசாதமா எடுத்துட்டு வந்து விநியோகம் பண்றாளே, அப்பவும் தலையில வச்சுண்டோ இல்ல தோல்ல வச்சுண்டோ தான் வரா. இடுப்புக்கு மேல இருக்கக்கூடியது மேத்திய சரீரம்னு பேரு, இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடியது அமேத்திய சரீரம்னு பேரு. மேத்திய சரீரம்னு சொல்லக்கூடியது சுத்தமான சரீரம், அமேத்திய சரீரம்னு சொல்லக்கூடியது கழிவுகளை வெளியே தள்ளக்கூடியதான பாகங்கள் இருக்கக்கூடிய சரீரம்னு சொல்றோம். பொதுவா சரீரம்னாலே அசுத்தி தான், இருந்தாலும் அதை 2 விதமா பிரிக்கிறா பெரியவா. இந்த அமேத்திய சரீரத்தையும் மேத்திய சரீரத்தையும் பிரிக்கக்கூடியதான இடம்தான் இடுப்பிலே கட்டி சூத்திரம் அல்லது அரைஞான் கயிறுன்னு சொல்றோமே, அதை அணிந்து கொள்ளக்கூடிய பாகம்தான் சரீரத்தை மேத்தியம் அமேத்தியம்னு 2ஆக பிரிக்கக்கூடியதான பாகம். அதனால பகவான் சம்பந்தப்பட்ட எந்த உத்தம வஸ்துவாக இருந்தாலும் மேத்திய சரீர சம்பந்தத்தோடேயே இருக்க வேண்டும். அமேத்திய சரீர சம்பந்தம் படக்கூடாது. பட்டால் பாவம், பட்டால் தோஷம். மகான்களான ஆச்சாரியெல்லாம் தீர்த்த சொம்பு எப்படி திரும்ப எடுத்துட்டு வருவா, சொம்புல தீர்த்தத்தை ரொப்பிண்டு ஜலத்தை ரொப்பிண்டு அப்படி கையில உள்ளங்கையில ஏந்திண்டு தலைக்கு மேல வச்சுட்டு வருவா, தோலுக்கு மேல வச்சுட்டு வருவா. கையில அப்படி சொம்புல ஜலத்தை எடுத்துட்டு தொங்க போட்டு வரதெல்லாம் கிடையாது, காலு கீழே தொங்க போட்டு வரதெல்லாம் கிடையாது. அது மகான்களுடையதான ஆச்சாரத்தை பார்த்து நாம வளர்ந்திருந்தோமானா இல்ல சேவிக்க கொடுத்து வைத்திருந்தோமானா அல்லது காதால கேட்டிருந்தாலும் கூட போறோம், அதெல்லாம் மாத்திக்கலாம். இப்படி பகவானுடைய பிரசாதத்தை உத்தமமா வாங்கிக்கணும். தாயாருடைய குங்குமமோ மஞ்ச காப்போ கொடுக்குறா, கொடுக்கறச்சே துளி கொடுங்கோ சுவாமி போறோம்னு சொல்லலாம், தப்பில்லை. யாருக்கான ஆகும், குறைஞ்சபட்சம் வீணாகாமவானும் இருக்கும். துளி இட்டுண்டு யாருக்கான கொண்டாந்தும் கொடுக்கலாம். கொடுக்கறாளேன்னு வாங்கிண்டு நெத்தியில துளி இட்டுண்டு எங்கேயான செவத்து மேல கொட்டி வைக்கிறது தூண்ல கொட்டி வைக்கிறதுன்னு சொல்லக்கூடியதான காரியத்தை பண்ணினால் அது பகவத் பிரசாதத்தை அவமதிப்பதாக அர்த்தம். பகவானுடைய பிரசாதத்துக்குன்னு ஒரு கௌரவம் உண்டு. அதே மாதிரி பிரதானமா சில பேர் தீர்த்தம் சாப்பிடுறச்ச அந்த தீர்த்தத்தை ஏதோ பேருக்கு அப்படி தூக்கி சாப்பிடுவா. அப்படி சாப்பிடுறச்ச அந்த தீர்த்தம் இவ தலைக்கு மேல பின்னாடி போய் விழும். அதை 4 பேர் காலால மெரிக்கிறச்ச அவளுக்கும் பாவம் இவாளுக்கும் பாவம். அதனால பகவானுடைய தீர்த்தத்தை எச்ச பண்ணாமல் பல்லு படாமல் உறிஞ்சாமல் சாப்பிடணும். அதே சமயத்துல வீணாக்கவும் கூடாது. இப்ப ஏதானும் ஒரு சின்ன வஸ்து, ஒரு திராட்சை பழம், அதை எப்படி பல்லுல கை வைக்காம வாயில கை வைக்காம எச்சப்படாம தூக்கி போட்டுக்க முடியறது நம்மால? அந்த மாதிரி தீர்த்தத்தையும் கூட எச்ச பண்ணாமல் வாயில தூக்கி சாப்பிடணும். அதே சமயத்துல ஒரு துளி தீர்த்தம் கீழப்படக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு பழகிக்கணும். ஒரு மாசம் அந்த மாதிரி சர்வ ஜாகிரதையா சாப்பிட்டு வந்தோமானா சின்ன வயசுல அது என்னைக்கும் மீறாது, மறக்காது. தீர்த்தத்தை எச்ச பண்ணி சாப்பிட்டு அதை போய் தலையில தேய்ச்சி இருக்கிற போது தலைக்கும் அசுத்தி, அதுக்கு மேல சடாரி சாய்க்கிற போது எம்பெருமானுடைய ஸ்ரீபாது கையில எச்சல் படக்கூடியதான அபச்சாரத்தையும் பண்றோம். அது 4 பேருக்கு சாதிக்கப்படுற போது அவளுக்கும் போறது. இதெல்லாம் பார்த்துட்டு சர்வ ஜாகிரதையா பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுக்கணும். தீர்த்தத்தை வீணாக்க கூடாது. கொடுக்குற தீர்த்தம் மொத்தத்தையும் தூக்கி சாப்பிட்டுடுறது. சாப்பிட்டு கையில ஒட்டின்னு இருக்கிற ஈரம் இருக்க அதை கண்ணில் ஒத்திக்கிறதோ தலையில தேய்ச்சிக்கிறதோ பண்ணிக்கலாம், தப்பில்லை. எச்சலை கொண்டு தலைக்கு போக கூடாது, தீர்த்தத்தை வீணாக்கவும் கூடாது. எதுக்காக அடியேன்னு சொல்றேன்னா, பிரம்மா திரிவிக்ரமாவதாரத்திலே எம்பெருமானுடைய திருவடியை விளக்கினான், எம்பெருமானுக்கு ஸ்ரீபாத திருமஞ்சனம் பண்ணினான்.
அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் வீணாகிவிடக் கூடாதுன்னு ருத்ரன் தன் தலையிலே தரித்தான், அது கங்கையா வந்தது. அதே மாதிரி பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான திருப்பார்கடல் தீர்த்தம் வீணாகி விடக்கூடாது, 4 பேர் கால்படக்கூடாதுன்னு சொல்லி பரம பவித்திரமா அதை ஒரு திவ்யதேசத்தினுடைய புஷ்கரிணியாக தேவர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தில் இத்தனை சூக்ஷ்மமான ஆச்சாரங்கள் உண்டு. இதெல்லாம் மகான்களா இருக்கக்கூடிய ஆச்சாரிய புருஷா பெரியவா அவர்களை பார்த்தோ அவர்களுடைய சரித்திரத்தை கேட்டோ வாசித்தோ நிறைய தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஆச்சாரியாளுடைய திருநட்சத்திரத்துக்கெல்லாம் அவளுடைய சரித்திரத்தை எல்லாம் நாம் அனுபவிக்கிறோமே, எதுக்காகன்னா ஒன்னும் நம்முடைய பாவம் போகும், இன்னொன்னும் நமக்கு ஞானம் பக்தி ஏற்படும், நல்ல புத்தி கிடைக்கும். இன்னொன்னும் அவளுடைய சரித்திரத்திலேருந்து நமக்கு நிறைய திருத்தி கொள்ளக்கூடியதான பாடங்கள் உண்டு. இதெல்லாம் கேட்கறச்ச இந்த சுவாமி எல்லாம் பெரிய மகானாச்சே, சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அப்படிதானே வாழ்ந்தார் இவர். ஆகையினால அவாவா மனசுக்கு தெரியும். ஒரு விஷயத்த கேட்கறச்ச இந்த விஷயத்துல நாம் அப்படியே இந்த சுவாமிக்கு நேர்மாறா இருக்கோமே, ஓஹோ அது தப்பு போல் இருக்கு, இனிமேல் திருத்திக்கணும்னு சொல்லக்கூடியதான படிப்பினைகள் நிறைய கிடைக்கும் நமக்கு. அதனாலதான் மகான்களுடைய சரித்திரத்தை வாசிக்கிறது பிரதானம், பகவானுடைய சரித்திரத்தை வாசிக்கிறது பிரதானம் அப்படின்னு எல்லாம் நம்முடைய பூர்வர்கள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. அந்த மாதிரி தேவர்களாலே க்ஷீராப்தி தீர்த்தம் நிர்மாணம் பண்ணப்பட்டதுன்னு அது வரைக்கும் மத்ஸ்ய புராணம் சொல்றது. இப்போ பிரம்மாண்ட புராணத்தினாலே பிரம்மாவுக்கு பெருமாள் பிரத்யட்சமாகி அனுகிரகம் பண்ணினதான சரித்திரம் சொல்லப்படுறது. பிரம்மா இந்த க்ஷேத்திரத்துல தபஸ் பண்ணி பெருமாளிடத்திலே வரம் பெற்றான். எதுக்காக வந்தான் அப்படின்னா, எம்பெருமானுடைய நாபி கமலத்திலேருந்து பெருமாள் பிரம்மாவை படைச்ச சமயத்துல பெருமாளுடைய காதுகள் வழியாக மது கைட்டப்பன்னு சொல்லக்கூடிய அசுரால் தோன்றினால் அவ பெருமாளுடையதான நாபி கமலம் இருக்கே தாமரை, அந்த தாமரையினுடைய தண்டு புடிச்சுண்டு அப்படியே மேலே ஏறி போய் அந்த தாமரைக்கு மேலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாவினுடைய வேத சுவடிகளை எல்லாம் திருடிண்டு போய் பாதாள லோகத்துல மறைச்சு வச்சுட்டா. இந்த பிரம்மாவுக்கு மட்டும் எப்படி இத்தனை உசந்த இடம், இந்த பிரம்மா மட்டும் எப்படி சிருஷ்டி பண்றான், எல்லாம் இந்த வேத புஸ்தகத்தை வச்சுட்டுதான் பண்றான். இதை மறைச்சு வச்சுட்டோமானா அவனுக்கு அந்த சக்தி எல்லாம் இருக்காது. ஆகையினால முதல்ல பிரம்மாவை டம்மி பண்ணணும், பிறகு அந்த இடத்துக்கு நாம வரணும்ன்ற ஒரு தீய எண்ணத்திலே சூழ்ச்சியிலே அவ கொண்டு போய் பாதாள லோகத்துல மறைச்சு வச்சுட்டா. பிரம்மா வழக்கம் போல வேதத்தை கோட்டை விட்டுட்டு எம்பெருமானே நீதான் ரட்சிக்கணும்னு பிரார்த்திச்ச போது பெருமாள் மத்ஸ்யாவதாரம் பண்ணி சமுத்திரத்தின் வழியா பாதாளத்துக்குள்ளே சென்று அந்த வேத புஸ்தகங்களை மீட்டு கொண்டு ஹயக்ரீவாவதாரம் பண்ணி பிரம்மாவுக்கு உபதேசமா பண்ணினார். இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, வேதத்தை உபதேசமாகத்தான் வாங்கி கொள்ள வேண்டும். புஸ்தகம் பார்த்து சேவிக்கிறது, போனை பார்த்து சேவிக்கிறது, ரெக்கார்டிங் கேட்டு கத்துக்கிறது எல்லாம் கூடாது. புஸ்தகத்தை வச்சுக்கலாம், போனை வச்சுக்கலாம், ரெக்கார்டிங் கேட்கலாம், ஆனால் முறைப்படி ஆச்சாரியனிடத்துல ஒரு முறையான உபதேசம் வாங்கின்ற பிறகு அதை பண்ணலாம். நானே புஸ்தகம் பார்த்து கத்துக்கிறேன், எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், தமிழ் தெரியும், ஸ்வரம் தெரியும், ரெக்கார்டிங் இருக்கு, 4 முறை திரும்ப திரும்ப சொன்னா வரப்போறது, அதுக்கே சுவாமி அப்படின்ற எண்ணம் மட்டும் கூடாது. ஏன்னால் வேதத்தினுடையதான பெருமைகள்ல ஒன்னும் அவிச்சின்ன பரம்பராகத்துவம் அப்படின்னு பேரு, இடையறாத பரம்பரையாக வரக்கூடியது. பெருமாள் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ண, பிரம்மா சனத்குமாரால் முதலானவர்களுக்கு உபதேசம் பண்ண, அப்படி ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் சிஷ்யனுக்குன்னு அப்படி உபதேச பரம்பரையாக வரக்கூடியதுதான் வேதம்னு சொல்லக்கூடிய சப்த பிரம்மம். அந்த வேதத்தை காதாலே ஆச்சாரியனுடைய திருவாக்கிலிருந்து கிரகிக்க வேணும். அப்படி விட்டு போகாத பரம்பரையா ஆச்சாரிய சிஷ்ய கிரமத்திலே வரக்கூடியது வேதம்னு சொல்லக்கூடிய ஒரு சொந்த சொத்து. அதனாலதான் மத்ஸ்யாவதாரம் எடுத்து சமுத்திரத்தின் வழியா பாதாளத்துக்கு போய் அந்த சுவடிகளை மீட்டு கொண்டு வந்த பெருமாள், இந்தா உன் புஸ்தகம் வச்சுக்கோ, இனிமேலாவது பத்திரமா இருன்னு சொல்லி கொடுத்துருக்கலாமோ இல்லையா பிரம்மாவுக்கு? அது பிரயோஜனம் அல்ல. திரும்பவும் இழந்த வேதத்தை உபதேசம் பண்ணணும். உபதேசமா பிரம்மா வாங்கிண்டான்னாதான் ஆச்சாரிய முகமா அவனுக்கு அது பலன் தரும், அவனால சிருஷ்டி எல்லாம் பண்ண முடியும். ஆகையினால அப்படியே பெருமாள் ஹயக்ரீவ அவதாரம் பண்ணி பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணினார். இதை எப்படி பண்ணினார் அப்படின்னா, அந்த மது கைட்ட பால சம்ஹாரம் பண்ணிட்டு அதன் பிறகு வேதத்தை மீட்டு கொடுத்தார். பிரம்மாவுக்கு சொன்னார், நீ இழந்த வேதத்தை உனக்கு திரும்பவும் மீட்டு கொடுத்துட்டேன். ஒன்னும் நீ யாரை பார்த்து பயந்துட்டு இருந்தியோ, யார் உனக்கு இம்சை பண்ணிட்டு இருந்தாலோ அந்த உன்னுடைய எதிரிகள் ஒழிந்தார்கள். 2 அனுகிரகம் பண்ணிருக்கேன் உனக்கு.
இனிமேலாவது சாமர்த்தியமா பொழைச்சுக்கோன்னு பெருமாள் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணினார். அதுக்காக பிரம்மா என்னுடைய கஷ்டத்தை நீக்கி எனக்கு திரும்பவும் வேதத்தை மீட்டுக் கொடுத்து உபதேசம் பண்ணினதற்காக பெருமாளுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி, என்ன நன்றி தெரிவிச்சிட முடியும் நம்மளால பெருமாளுக்கு? இல்ல என்ன பதிலுக்கு பண்ணிட முடியும்? நிறைய பேர் பிரார்த்திச்சுக்கிறாளோ இல்லையோ, எனக்கு இந்த இடம் மட்டும் அமைஞ்சிடட்டும், நான் உனக்கு இதை பண்றேன், இந்த சொத்தை மட்டும் நான் வாங்கிட்டேனானா உனக்கு நான் இத்தனை உண்டியல்ல போடுறேன், எனக்கு இந்த காரியத்தை பண்ணி கொடுத்துடு, நான் உனக்கு இதெல்லாம் பண்றேன்னு பெருமாள் கிட்ட பிசினஸ் பேசுறாள். ஒன்னும் அதெல்லாம் மகா அபச்சாரம். பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கலாம், பெருமாளுக்கு பண்ணலாம். ஆனா பிரார்த்திக்கிற போது எனக்கு இந்த கஷ்டம், இதை தீர்த்து வை, எனக்கு இது வேணும், இதை கொடுன்னு கேட்கலாம், தப்பில்லை. அது நடந்த போது ஏதோ என்ன ஆசைப்படுறோமோ அதை பெருமாளுக்கு செய்யலாம், அதுவும் தப்பில்லை. இதை பண்ணா அது பண்றேன், அப்படி இதை பண்ணா அது பண்றேன்றத கூட சில விஷயங்கள்லாம் பிரார்த்திக்கலாம். எப்படின்னா, எனக்கு இந்த கஷ்டம் தீர்ந்து போயிடுத்துன்னா நான் உன்னை சேவிக்கிறேன், நான் உன் கஷேத்திரத்துல 2 நாள் வாசம் பண்றேன் அப்படின்னு பிரார்த்திக்கலாம், தப்பில்லை. ஏன்னா தன்னுடைய குழந்தைய பெருமாள் பாக்குறான், அந்த சந்தோஷம் பெருமாளுக்கு அது போறோம். நான் உனக்கு இத்தனை ரூபாய் உண்டியல்ல போடுறேன், இதை பண்ணி வைக்கிறேன், அதை பண்ணி வைக்கிறேன்னு பெருமாள் இடத்துல வியாபாரம் எல்லாம் பேசுறது அவ்வளவு சரியில்லை. பெருமாளுக்கு பண்ணலாம், ஆனா அதை வச்சுட்டு பிரார்த்திக்கிறதுக்கு சரியில்லை, ஸ்வரூபம் இல்லை. அந்த மாதிரி என்ன பண்ணிட முடியும் நம்மளால பெருமாளுக்கு? மறு உதவி, பிரத்யுபகாரம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்குன்னு எதுவுமே பண்ணாம இருக்கலாமா? ஏன்பா அவன் சர்வேஸ்வரன் சர்வசக்தன், அவனுக்கு நாம பண்ணி என்ன போறது, நாம பண்றதெல்லாம் அவனுக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு பேசாம இருந்தா நாம நன்றி இல்லாதவர்களா, நன்றி மறந்தவாளா ஆயிடுவோம். அப்ப என்ன பண்றது? சுவாமி தேசிகன் சிஷ்யன் ஆச்சாரியன் விஷயத்துல எப்படி இருக்கணும்னு உபதேசம் பண்ணியிருக்கார். போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே. ஆச்சாரியன் உனக்கு பண்ணின மகா உபகாரத்துக்கு ஒரு நாளும் உன்னால பதில் உதவி பண்ண முடியாது, பண்ணணும்னு நினைக்க கூட உன்னால முடியாது. உன்னால ஏன், உன்னை படைச்ச பெருமாளாலேயே முடியாது. ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான், ஆச்சாரியனை காட்டிலும் சொந்தவனா இருக்கக்கூடிய பெருமாளும் கூட ஆச்சாரியனுடைய உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளாதவன் தான் இது வரைக்கும், அவனாலையும் பண்ண முடியாது. சரி, அதுக்காக ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு எதுவுமே பண்ணாம இருந்துடலாமான்னா, ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ, ஆச்சாரியனுடையதான பெருமையை லோகத்திலே பரப்புங்கோ, ஆச்சாரியன் விஷயமா அவருடைய தனியனை செய்வீங்கோ, அவர் மேல பக்தியா இருங்கோ. பெருமாளை எப்படி பக்தியா நினைச்சுண்டு அவர் ஸ்தோத்திரத்தை தினம் சொல்லிண்டு அவரை மனசுல நினைச்சுட்டு இருக்கீங்களோ, அந்த மாதிரி ஆச்சாரியனையும் மனசுல நினைச்சுண்டு தெய்வமாட்டமா கொண்டாடுங்கன்னு சுவாமி தேசிகன் சாதித்தாரு. அந்த மாதிரி பிரம்மாவுக்கு எம்பெருமான் அப்பா 1, ஆச்சாரியன் 2, தெய்வம் 3. நான்முகனை நாராயணன் படைத்தான், படைத்ததனாலே தந்தை, தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின், வேதோபதேசம் பண்ணினதினாலே ஆச்சாரியன். பிரம்மாவுக்குன்னு கொஞ்சம் சக்தியை கொடுத்து அவனுக்கு அந்தர்யாமியா இருந்துட்டு அவன் மூலமா சிருஷ்டி காரியத்தை பண்ணிட்டு இருக்கானே, அதனால் அவனை நியமிக்க கூடிய இறைவனுமாகவும் எம்பெருமான் இருக்கிறான். இப்படி 3 உறவு பிரம்மாவுக்கும் எம்பெருமானுக்கும். ஆகையினாலே பெத்த அப்பாவுக்கு என்னைக்கான நாம கடன் அடைக்க முடியுமா? ஆச்சாரியனுக்கு என்னைக்கான கடன் அடைக்க முடியுமா? தெய்வத்துக்கு என்னைக்கான கடன் அடைக்க முடியுமா? எதுவுமே நடக்காது. ஆனால் அப்பாவையும் கொண்டாடணும், ஆச்சாரியனையும் கொண்டாடணும், தெய்வத்தையும் கொண்டாடணும். 3மா ஒருத்தன் இருக்கான் பிரம்மாவுக்குன்னா அவனை கொண்டாடணுமே. என்ன பண்றதுன்னு பார்த்தால், அவன் இந்த மோகன கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருமோகூருக்கு தன் கையாலே ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தி, பிரம்மாவினாலே ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தமானபடியினாலே அந்த தீர்த்தத்துக்கு பிரம்ம தீர்த்தம்னு பெயர் உண்டாகி, தினம் அந்த தீர்த்தத்துல தீர்த்தம் ஆடிண்டு அனுஷ்டானம் பண்ணிண்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு எம்பெருமானுக்கு திருமஞ்சனத்தையும் திருவாராதனத்தையும் பண்ணி கொண்டிருந்து கொஞ்ச காலம் அப்படியே பெருமாளுக்கு அந்த ஜலத்தினால திருமஞ்சனம் திருவாராதனம் எல்லாம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு வந்த போது ஒரு நாள் பெருமாள் பிரம்மாவுக்கு பிரத்யட்சமானார். என்ன வேணும்னு கேட்டால், நன்றி தெரிவிக்கிறதுக்காக பண்ணேன், தேவரீரை நேர்ல சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன், சேவிச்சுட்டேன், வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவே, உன் இஷ்டம் போல இரு, எப்ப எது வேணாலும் கேளு, நான் தரேன், ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு பெருமாள் பிரம்மாவுக்கு அறிவுரை வழங்கி பிரம்மாவை அனுகிரகிச்சான் அப்படின்னு இந்த ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. அது போக பெருமாள் அனுபவிக்கிற போது மூலவர் காலமேக பெருமாள், உற்சவர் திருமோகூர் ஆப்தன்னு பார்த்தோம்.
அவர் இல்லாம இன்னொரு பிரதானமான பெருமாளும் இங்கே உண்டு. அவர் யாருன்னா சயனிச்சு கொண்டிருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாள், ரங்கநாத நாட்டமா சயனிச்சென்றிருக்கிற பெருமாள். சன்னதிக்குள்ள நுழையர்ச்சையே முதல்ல வலது பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் இவர் சயன பெருமாள். அந்த பெருமாள் எப்படி இங்க வந்தார் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறது. துவாபர யுகத்துல புலஸ்தியர்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷி ஸ்ரீமன் நாராயணனை நேர்ல சேவிக்கணும்னு தபஸ் பண்ணினார். எப்படி சேவிக்கணும்னு தபஸ் பண்றவ ஆசைப்படுறாலோ அப்படியே பெருமாள் சேவை கொடுக்கிறது தான் பெருமாளுடைய வழக்கம். தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தானே. இது திருப்பார்கடல் கடைந்த போது தோன்றிய அமிர்தத்தை பெருமாள் பங்களித்து கொடுத்த இடம். அதுக்கு சாட்சியா திருப்பார்கடல் தீர்த்தமும் இருக்கு. தேவர்களும் வந்து பெருமாளை சேவிச்சா அந்த திருப்பார்கடல்ல பெருமாள் எப்படி சயனிச்சுருக்கானோ அந்த கோலத்தை நான் சேவிக்கணும்னு புலஸ்தியருக்கு ஆசை. அதனால க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல் பெருமாள் எப்படி இருப்பார்னு சொல்லக்கூடியதான தியான ஸ்லோகத்தை பல ஆவருத்திகள் மனசுல அப்படி ஜபிச்சுண்டு அந்த தியான ஸ்லோகத்தினாலே திருப்பார்கடல் பெருமாளை மனசுல அப்படி தியானம் பண்ணிட்டு அவரை நேர்ல பிரத்யட்சமா சேவிக்கணும்னு சொல்லி பல காலம் தபஸ் பண்ணினான் பிரம்மா புலஸ்தியர். அப்படி புலஸ்தியர் தபஸ் பண்ணின போது ஒரு நாள் பெருமாள் புலஸ்தியருக்கு திருப்பார்கடல்ல சயனிச்சென்றிருக்கிறது போலவே தன்னுடையதான சயன கோலத்தை சேவை சாதித்தான். அந்த மூர்த்தி தான் இங்கே பள்ளி கொண்ட பெருமாளா சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். அதோட வேற என்ன வேணும்னு கேட்க, புலஸ்தியருக்கு ரொம்ப நாளா புத்திரபாகியம் இல்லாமல் இருந்தது. எனக்கு ஒரு குழந்தை செல்வம் வேணும்னு பிரார்த்திக்க எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே புலஸ்தியருக்கு விஸ்ருவர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஆண் குழந்தை பிறந்து அந்த குழந்தை புலஸ்தியரை போல பெரிய ரிஷியாகவும் வந்தது. அப்படி ஒரு ஆச்சரியமான சத்புத்திரனை இந்த எம்பெருமான் புலஸ்தியருக்கு அனுகிரகம் பண்ணினான். அதனாலதான் திருப்பார்கடல் கோலத்திலே சயனம் பண்ணக்கூடியதான இந்த க்ஷீராப்திநாதனுக்கு விசேஷமாக தனி சந்நிதி இங்கே உண்டு. இவனை சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனமும் பண்ணியிருக்கிறார் இதே 10 பாசுரத்துல. படர்கொள் பாம்பனை பள்ளி கொள்வான் திருமோகூர். படர்கொள் பாம்பு அணை பள்ளி கொள்வான் திருமோகூர். இந்த திருமோகூர் யாருடைய திருமோகூர் தெரியுமா? பாம்பு படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிறானே அவனுடைய திருமோகூர்னு சொல்றார் இந்த 11 பாசுரத்துல. ஒரு பாசுரத்துல திருமோகூர் ஆத்தன் அப்படின்னு ஆப்தன் தான் இந்த ஊருக்கு பெருமாள் அப்படின்னு ஒரு பாட்டுல சொன்னார். காளமேகத்தை அன்னி மத்தொன்னிலம் கதியேன்னு காளமேக பெருமாள் தான் இந்த திவ்யதேசத்து சுவாமின்னு சொன்னார். அவா 2 பேரும் எப்படி நம்மாழ்வாருடைய மங்களாசாசனத்தை பெற்று அவருடைய பாசுரத்திலே இடம் பெற்றபடியினாலே இந்த திவ்யதேசத்துக்கு சுவாமிகளாக ஆனாலோ அதே மாதிரி படர்ந்த பாம்பு படுக்கையிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த க்ஷீராப்திநாதனும் சுவாமி நம்மாழ்வார் திருவாக்காலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமையுடையவன். ஆகையினாலே அவனையும் அவசியம் சேவிக்க வேணும். இங்க இருக்கக்கூடியதான விமானத்துக்கு கேதக விமானம்னு பேரு. இந்த விமானத்தை யார் பெருமாளுக்கு ஸ்தாபித்து வைத்தார்கள், நிர்மாணம் பண்ணினார்கள் அப்படின்னா, இந்திரன் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை கொண்டு இந்த விமானத்தை ஏற்படுத்தி வைத்தான். இந்திரன் முதலான எல்லா தேவர்களுக்கும் எம்பெருமான் மோகினியாக வந்து அமிர்தத்தை கொடுத்து அவர்களுக்கு சாகா வரம் கொடுத்தானோன்னு அந்த நன்றியை தெரிவிப்பதற்காக அவள்லாம் சேர்ந்துட்டு எம்பெருமானுக்கு ஏதானும் பண்ணணும்னு பார்த்தா, பிரம்மா ஏற்கனவே தீர்த்தம் எல்லாம் ஏற்படுத்தி திருவாராதனம் திருமஞ்சனம் எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கார். சரி, பெருமாளுக்கு விமானத்தை நாம ஏற்படுத்தலாம்னு சொல்லி விஸ்வகர்மாவை கொண்டு ஏற்படுத்தப்பட்டதுதான் கேதக விமானம். கேதகம் அப்படின்னா தாழம்பூ. தாழம்பூ வடிவிலே இருக்கக்கூடியதான விமானம். தாழம்பூ எப்படி கீழே அப்படி அகன்று மேல போக போக குறுகின்றே வரதோ அந்த மாதிரி கீழ்பாகம் பருத்து மேல வர வர குறுகின்றே வரக்கூடியதான ஆச்சரியமான விமானம் கேதக விமானம். தேவர்களாலே விஸ்வகர்மாவை கொண்டு எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ருத்ரனுக்கு ஒரு மயக்கம் ஏற்பட்டது இந்த கஷேத்திரத்துல. அந்த மயக்கத்தை எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே தெளிந்தான் ருத்ரன் இந்த பிரம்மாண்ட புராணம் சொல்றது. மோகினி ரூபத்தோட பெருமாள் தேவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை பங்கிட்டு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாலேயே வந்த ஆலகால விஷத்தை சாட்டு நீலகண்டனா ருத்ரன் நின்றுட்டு நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அமிர்தம் எல்லாம் பங்கிட்டு கொடுத்தாச்சு, எல்லா காரியம் ஆயிடுத்து. அவாவா காரியத்தை பார்த்துட்டு போயிட்டா. ருத்ரன் மாத்திரம் நின்றபடியே இந்த மோகினியவே பார்த்துட்டு இருந்தானாம்.
அத்தனை தூரம் அவளுடைய அழகிலே மயங்கி போயிட்டான். மயங்கி போயிட்டு மோகினியவே உத்து பார்த்துட்டு இருந்துட்டு மோகினியினுடைய அருகே போய், உன்னுடைய அழகினாலே நான் ரொம்பவும் கவரப்பட்டேன், பின்னே என்னமோ தெரியல, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுத்து, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவளை சேர்த்து கட்டிக்கிறதுக்காக ஆலிங்கனம் பண்றதுக்காக அப்படி கையெடுத்துட்டு ருத்ரன் போனான். போன போது பெருமாள் மோகினியா நின்றுட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னார்? அப்படியே ஆட்டம், அதனால என்ன, அதே மாதிரி ஆலிங்கனம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ, ஒரு மோகினி போருமா பல மோகினி வேணுமா அப்படின்னு கேட்டாராம். என்ன இது ஒரு மோகினி போருமா பல மோகினி வேணுமான்னு கேட்கறா, பொண்ணு தானே இவோ, என்ன இப்படி எல்லாம் விசித்திரமா பேசுறா அப்படின்னு ருத்ரன் பார்த்துட்டு இருக்கிறச்சேயே ஒரு மோகினியா இருக்கக்கூடிய பெருமாள் திருமேனியிலிருந்து பல மோகினிகள் வரா. ஒரு மோகினி தான் பெருமாள் அமிர்தம் பங்கிட்டு கொடுக்கறதுக்காக எடுத்த அவதாரம். அந்த சரீரத்திலேருந்து அதே போல ஒரு பொண்ணு வரா. அவ சிரிச்சுட்டே ருத்ரனை பார்த்து வாங்க ஆலிங்கனம் பண்ணிக்கலாம்னு சொல்றா. அவ உடம்புல இருந்து இன்னொருத்தி வரா. இப்படி ஒரு மோகினியின் இடத்துல இருந்து பல மோகினிகள் வந்து ருத்ரனை சூழ்ந்து நின்றுண்டு என்ன சேர்த்து கட்டிக்கோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என் கையை பிடிச்சுட்டு நடனமாடுன்னு சொல்லி ஹிம்சை பண்றா ருத்ரனை. பார்த்தா லட்சக்கணக்கான மோகினிகள் நிக்கிறா. அப்போதுதான் ருத்ரனுக்கு புத்தி வந்தது. இதெல்லாம் சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய மாயை, அவனுடைய லீலை. ருத்ரனாகவே இருந்தாலும் விஷ்ணுவினுடைய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய மாயையிலே மயங்கித்தான் ஆக வேண்டும். பிரம்மா, ருத்ரன், இந்திரன் உள்பட எல்லாருமே எம்பெருமானுடைய மாயைக்கு வசப்பட்டவர்கள்தான். இவா எல்லார காட்டிலும் விசேஷமான சக்தி உடையது எம்பெருமானுடையதான மாயை. அந்த மாயையை கடந்து எம்பெருமான் திருவடிகள்ல சரணாகதி பண்ணா மாயையை ஜெயிச்சுடலாம். அது பண்ணாத போது மாயதான் நம்மளை ஜெயிக்கும். அதனால நாம சரணாகதி பண்ணாதபடியினாலே மாயை நம்மளை வென்றது அப்படின்னு மயக்கம் தெளிந்து, எம்பெருமானே என்னை க்ஷமிச்சுடு, வந்தது நீன்னு தெரியாமல் மோகத்தினாலே மாயையினாலே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன போது உடனே அத்தனை மோகினிகளும் ஒரு க்ஷணத்துல மறைஞ்சு போயிட்டா, மாயையும் ஒரு க்ஷணத்துல மறைஞ்சு போச்சு அப்படின்னு மத்ஸ்ய புராணம் வர்ணிக்கிறது. அப்படி ருத்ரனுடையதான மோகத்தை தீர்த்து வைத்த ஊர், அதனால திருமோகூர்னு ஒரு பேர் உண்டு. இங்க இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் அத புராணம் ரொம்ப ஆச்சரியமா வர்ணிக்கிறது. என்ன ஒரு பெருமை இந்த ஸ்தல விருட்சத்துக்குன்னா, முதல்ல இந்த ஸ்தல புராணத்துல ஸ்தல விருட்சம் வர்ணிக்கப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வேற எந்த க்ஷேத்திரத்துக்கும் இல்லாத ஒரு விசேஷம் இந்த விருட்சத்துக்கு உண்டு. முதல்ல இந்த ஸ்தல விருட்சம் எங்க இருக்குன்னா, க்ஷீராப்தி புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல் தீர்த்தத்துக்கு கிழக்கிலே இருக்கிறது. அந்த ஸ்தல விருட்சத்தினுடைய பெருமை என்னன்னா, ஆதியுகமான கிருதயுகத்திலே திவ்ய விருட்சம்னு சொல்லக்கூடிய ஒரு தேவலோக மரமாக இருக்கும். அது அடுத்த யுகமான திரேதா யுகத்திலே வன்னி மரமா மாறிடும். அதுக்கடுத்த யுகமான துவாபர யுகத்திலே வில்வ மரமாக மாறிவிடும். கலியுகத்திலே அரச மரமாக மாறும். 4 யுகத்துக்கும் அந்த விருட்சம் அழியாது. விருட்சத்தினுடைய வகையும் பேரும் மாத்திரம் மாறிண்டே இருக்கும். எப்படி ஜீவன், மனுஷன், தேவன் அப்படின்னு பல சரீரங்களையும் பல பெயர்களையும் கொண்டு பல ஜன்மாக்கள் எடுக்கிறானோ, அந்த மாதிரி விருட்சமும் யுகத்துக்கு ஒன்னாக இருந்து கொண்டு வரும், யுகத்துக்கு ஒரு பேராக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஸ்தலவிருட்சத்தினுடைய பெருமை. தேவர்கள்லாம் மோகினிய வந்து சேவிச்சாலும் வந்தவ மோகினி இல்ல, மோகினி ரூபத்துல வந்த பெருமாள் தான் தேவர்களுக்கெல்லாம் தெரியும். அதனால எப்படி மயக்கினா அசுரர்களை செயலிழக்க செய்து அவளுக்கு அமிர்தம் இல்லாம பண்ண முடியும், எங்களுக்கு மட்டும் அமிர்தம் தர முடியும்னு ரொம்ப ஆச்சரியமா நீர் ஒரு பிளான் பண்ணி எங்களை எல்லாம் ரட்சிச்சீர். ஆனால் அந்த மோகன ரூபத்தை பார்த்து அசுரர்கள் எல்லாம் மோகம் கொண்டபடியினாலே அவளுடைய குறியான அமிர்தத்தை கோட்டை விட்டுட்டா. அதே போல இந்திரியங்களை வென்றவனாக இருக்கக்கூடிய ருத்ரனும் கூட அந்த மோகினியினுடைய அழகிலே மயங்கி தன் நிலை இழந்து நின்றான். அதனாலே மற்றவாளுடைய சித்தத்தை மோகம் கொள்ள செய்து மாயையிலே சிக்க வைக்கக்கூடியதான இந்த மோகனாவதாரம் வேண்டாம். எப்போதும் போல சங்க சக்கரங்களை ஏந்திக் கொண்டு கதையை பிடித்துக் கொண்டு ஒரு திருக்கரத்தாலே எல்லாருக்கும் வரம் தரக்கூடியதான முத்திரையோடு கூட
எப்போதும் எல்லாரையும் கருணை மழையாலே நினைக்கக்கூடிய மலர்ந்த தாமரை கண்களோடே தேவரீர் சேவை சாதிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா தேவர்கள்லாம் பெருமாளை. சங்கசக்கரகதாஹஸ்தம் சர்வாபீஷ்டவரப்ரதம் அன்வபூவன்னனிமைஷைஹி நயனைஸ்தம் திவௌகசஹா அப்படின்னு பிரார்த்திக்கிறா இந்திரன் முதலான தேவர்கள்லாம். உடனே மோகினியாக வந்த பெருமாள் நீண்ட நெடிய திருமேனியோடு கூட மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை பற்றி கொண்டு கீழ் 2 திருக்கரங்களிலே இடது கரத்திலே கதாயுதத்தை பிடித்துக் கொண்டு வலது திருக்கரத்தை வரமுத்ரையா, யாருக்கு என்ன வேண்டுமானாலும் வரம் தருகிறேன்னு சொல்லக்கூடியதான முத்ரையா, திருவடிகள்ல சரணாகதி பண்ணுங்கன்னு காட்டக்கூடியதான வரதஹஸ்தமா வச்சுண்டு பெருமாள் சேவை சாதிக்கிறான். இப்படிதான் மோகினி காளமேகனாக மாறி சேவை சாதிச்சதான வைபவம். பெருமாளே சங்க சக்கர கதைகளை ஏந்திண்டு வரமுத்ரையோட கூட கருணை மழை பொழியக்கூடிய கண்களோட கூட சேவை சாதிக்க வேணும். இனிமேலும் மோகனாவதார ரூபத்தாலே ஒருத்தரையும் மயக்காதே, மாயம் கொள்ள செய்யாதேன்னு பிரார்த்திக்கவே அன்னைக்கு மோகினியாயிருந்த பெருமாள் காளமேகனா மாறி இன்னைக்கும் நம்மளை எல்லாம் அனுகிரகிச்சுட்டு இருக்கான். அந்த எம்பெருமானைத்தான் காளமேகத்தை அன்றி மற்றொன்றிலம் கதியே, அவன்தான் நமக்கு கதி, அவனைதான் சரணாகதி பண்ணணும்னு சுவாமி நம்மாழ்வார் பாடினார். இதுதான் இந்த அர்ச்சாவதார எம்பெருமானான காளமேகனுடையதான சரித்திரம். இந்த பெருமாளை பார்த்து பிரம்மா, பெருமாளே தேவர்கள்லாம் பிரார்த்திச்சபடி மோகனாவதார கோலத்தை விட்டு சங்க சக்கரங்களையும் கதையையும் ஏந்தி கொண்டு ஆச்சரியமா சேவை சாதிக்கிறீர், சந்தோஷம். உம்முடைய கண்ணை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? உம்ம கண்ல இருந்து ஒரு மழை வந்துட்டே இருக்கு எப்பவும். என்ன மழைன்னா கருணை மழை, தயா வருஷம் எப்பவும் உன் கண்ல இருந்து வந்துட்டு இருக்கு. அந்த கருணை மழையை பெற்று 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 உன்னுடைய சரீரம் கருத்து காணப்படுகிறது. மொத்தத்துல நீ எப்படி தெரியுமா இருக்க? இப்போ எப்ப வேணாலும் மழை பொழியக்கூடிய மேகத்தை போல கருத்து இருக்க, கருநீல நிறத்துல இருக்க. கருநீல நிறத்துல இருக்கக்கூடிய மேகத்தை பார்த்தா எப்ப வேணாலும் மழை வரும்னு பெரியவாள்லாம் சொல்லுவாளே, அந்த மாதிரி உன்னை பார்த்தாலே கருணை மழையை முக்தி மழையை பொழியக்கூடியவனாக இருக்கிறாய். அதனால உனக்கு காளமேகன்னு திருநாமம் சமர்ப்பிக்கிறேன். தமருகந்தது எப்பேர் மற்ற பேர், தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே. ரிஷி க்ஷீராப்திநாதனா சயனிச்சுட்டு இருக்கிற பெருமாளா சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்படியே சேவை கொடுத்தான், இன்னைக்கும் சயனிச்சுட்டு இருக்கான். பிரம்மா காளமேக பெருமாள் அப்படின்னு உனக்கு பேர் சூட்டுறேன் ஏத்துக்கோன்னு சொன்னான். சரி ஏத்துக்கிறேன்னு சொல்லி பெருமாள் என்னைக்கும் காளமேகனா இருந்துட்டு இருக்கான். தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்தது பேர் மற்ற பேர். ஆழ்வார்கள் சாதிக்கிறது நமக்கு உபதேசம் மட்டுமல்ல, இந்த மாதிரி நிறைய ஸ்தல புராணங்களையும் கூட ஆழ்வார்கள் பொதித்து வைத்திருக்கிறார்கள்னு சொன்னால் ரிஷிகளை காட்டிலும் பன்மடங்கு மேலானவா ஆழ்வார்கள் அப்படின்றத நாம் எல்லாம் விசுவாசமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கஷேத்திரத்துக்கு இப்படி நிறைய பெருமைகள் சொல்லிட்டு போலாம். இங்கே சுதர்சன ஆழ்வான்னு சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வார் ரொம்ப விசேஷம், அதி விசேஷமான சக்தி வாய்ந்த சக்கரத்தாழ்வார். எல்லா ஸ்ரீ வைஷ்ணவாத்திலையும் பெரும்பாலும் சுதர்சன ஆழ்வார் அப்படின்னு சொன்னாலே இந்த சுதர்சனருடைய படம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு விசேஷமான சக்தி வாய்ந்தவர் இவர். இந்த திவதேசத்தை திருமோகூர், காளமேக பெருமாள் சன்னதி அப்படின்னு எல்லாம் சொல்றதை விட சக்கரத்தாழ்வார் கோயில்னு சொன்னாதான் லோக்கல்ல ரொம்ப நன்னா பிரசித்தமா தெரியும். அப்படி பெருமாளை காட்டிலும் விசேஷமான ஒரு கியாதி, ஒரு புகழ் உண்டு இந்த சுதர்சனருக்கு. யார் என்ன பிரார்த்திச்சிருந்தாலும் அவளுக்கு காலதாமதம் இல்லாமல் உடனே அனுகிரகிக்க கூடியதான உதார சுபாவத்தோடைய கூட வரம் தரும் வள்ளலாக சக்கரத்தாழ்வார் இங்க சேவை சாதிக்கிறார். இந்த சன்னதியிலேயே விசேஷமா சுதர்சன ஹோமம் எல்லாம் கூட பண்ணி வைக்கிறார். மூலவராகவும் உற்சவராகவும் சேவை சாதிக்கக்கூடிய சுதர்சனருக்குன்னு தனி சன்னதி, நன்னா பெரிய சன்னதி. மூலவரா இருக்கக்கூடிய சுதர்சனருடைய ஒரு பக்கம் நிருசிம்மனும் மறுபக்கம் சுதர்சனும் சேவை சாதிக்கிறார். பிரதானமா சுதர்சனருடைய சன்னதி. மூலவருடையதான திருமேனி எப்படி இருக்குன்னா சுதர்சன சக்கரமாக இல்லாமல் ஒரு செவ்வகம் போல ரெக்டாங்குலரா ஒரு பிளாக் போல எழுதிருக்கார். அதுல சுதர்சன சக்கரம் உண்டு. அவரை சுத்தி சுதர்சன மகாமந்திரத்துக்கு உரிய 48 மந்திர தேவதைகள் சூழ்ந்து நின்றுண்டு காட்சி தரா. அவாவாளுடைய ஆயுதங்களோடைய கூட அது ஒரு விசேஷம். நடுவுல சுதர்சனர் ஆச்சரியமா ஜுவாலா சிகையோடு சேவை சாதிக்கிறார். அதாவது அக்னியையே தன்னுடைய தலைக்கு கிரீட்டமாக அணிந்து கொண்டு
தலையில அப்படியே அக்னி அப்படியே தகிக்கிறது. தகிக்கக்கூடிய அக்னி ஜுவாலையை கிரீட்டம் போல சாத்தின்னு இருக்கார். அது சேவிக்கிறதுக்கு அத்தனை ஆச்சரியமா இருக்கு. அத்தனை சக்தி வாய்ந்தவர். அக்னி கூட சுதர்சனனுடைய தேஜஸுக்கு முன்னால ஒண்ணும் பண்ணாது. சுவாமி யாரான நெருப்பு எடுத்து தள்ள போட்டு போல, ஏன் போட்டுக்க மாட்டா? தலையில சுட்டுடோன்னு பயம். அந்த நெருப்பையே சுடக்கூடிய அளவுக்கு உஷ்ணம் சுதர்சனனுக்கு உண்டு. வெய்ய ஆழி அப்படின்னு சொல்றார் ஒள்ளிய திருமங்கை ஆழ்வார். தகிக்கக்கூடியதான சுதர்சனம் மற்றவாளுடைய பாவத்தை தகிக்கும். எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு துரோகம் பண்றவாளை, அவளுக்கு சிரமம் கொடுக்கிறவாளை, அவளுக்கு ஹிம்சை பண்றவாளை தகிக்கும். அப்படி வெய்ய ஆழி பொங்கும் கோபத்தோட இருக்கக்கூடிய சுதர்சனன். அவனை அக்னி எல்லாம் என்ன பண்ணிடும்? அக்னி ஏதானும் பண்ணணும்னு வந்தா உன்னையே நான் தலைக்கு கிரீடமா வச்சுக்கிறேன் வான்னு தூக்கி தலையில வச்சுட்டார். அப்படி ஆச்சரியமான ஜுவாலா சிகையோடு கூட சுதர்சனர் ஓடுற மாதிரி இருக்கக்கூடியதான கோலத்திலே சேவை சாதிக்கிறார். சாதாரணமா நடக்கிறதுன்னா அந்த கால் தடம் ஒரு மாதிரி இருக்கும். நின்று இருக்கிறது அப்படின்னா அந்த திருவடிகள் ஒரு மாதிரி இருக்கும். அதுவே ஓடக்கூடியதான ஒரு நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு காலம் முன்ன வச்சுண்டு ஒரு கால பின்ன வச்சுண்டு அப்படி மூமெண்ட்ல இருக்கிற போது விக்கிரகம் பண்ண மாதிரி இருக்கக்கூடியதான திருமேனி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கஷ்டம்னு சொல்லி பிரார்த்திக்கிற அடியவர்களுக்கு ஓடி ரட்சிக்க கூடியவனாம். எப்படியானா பாகவதாலுக்கு ஏதானும் கஷ்டம்னு சொன்னால் பெருமாள் வாயை திறந்து சொல்றதுக்கு முன்னாலேயே பெருமாளுடைய திருக்கரத்திலேருந்து பாகவதாலுக்கு சிரமம் பண்றவாள் சம்ஹாரம் பண்ணி அவ கஷ்டத்தை தீர்த்து வச்சுட்டு திரும்பவும் பெருமாள் கைக்கு போய் சேர்றானோ, எப்படியானா அடியவர்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொல்றச்ச ரொம்ப வேகமா ஓடி ரட்சிக்கிறானோ, அதை நமக்கெல்லாம் புராணத்தின் மூலமா சரித்திரங்களின் மூலமா உணர்த்துவது மட்டுமல்லாமல் இங்கே விக்கிரகமாக இருந்து கொண்டும் உணர்த்தி கொண்டிருக்கிறான். ஏன் சுதர்சனர் அப்படி ஓடுற மாதிரி இருக்கார் அப்படின்னா, உங்களை காக்க வைக்க மாட்டார். நீங்க கஷ்டம்னு சொல்லிட்டீங்களோன்னு ஓடி உடனே உபகாரம் பண்ண போறாருன்னு சொல்லும்படியாக இங்கே சுதர்சனனுடைய சேவை இருக்கிறது. உற்சவருடைய திருமேனியும் ரொம்ப விசேஷமான திருமேனி. உற்சவருடைய திருமேனியிலே சுதர்சன மகாமந்திரத்தினுடைய பீஜாட்சரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு விசேஷம். இந்த சுதர்சனருக்கு 6 வட்டங்கள். அந்த 6 வட்டங்கள்ல 154 மகாமந்திர தேவதைகள். இவாளோடு கூட நடுவிலே சுதர்சனர் 16 திருக்கரங்களிலும் 16 ஆயுதங்கள்னு சொல்லக்கூடிய ஷோடசாயுதங்களை ஏந்தி கொண்டு சேவை சாதிக்க கூடியவர். 3 திருக்கண்களோட கூடியவர். அவருக்கு கிரீட்டமாக அக்னி ஜுவாலை இருக்கிறது. இப்படி விசேஷமான சாநித்தியத்தோட கூட சுதர்சனர் இந்த விக்கிரகத்துல இருந்துட்டு எல்லாருடைய கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கிறார்னு சொல்லக்கூடியது இன்னொரு விசேஷம். இதுக்கு மேற்பட்டதான வைபவங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே மோகனவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ காலமேக பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீமதே மகாசுதர்சனாய நமஹ.